அப்போது எனக்கு ரொம்ப தாகம், பக்கத்தில் கேட்குற கூச்சமாக இருந்துச்சு. வேறு வழி இல்லாமல் வாஷ் பேசின் இருக்கும் இல்லையா, அந்த தண்ணியை குடிச்சிட்ருக்கேன் மடக்க மடக்குன்னு. அதை வந்து எங்கேயோ தூரத்தில் ஒரு திருநங்கை சகோதரி வந்து பார்த்துட்டு இருந்திருக்காங்க, எனக்கு தெரியாது. இது நடந்த உண்மை. அப்போ அவங்க வந்து அக்கா சாப்பிட்டீங்களான்னு என்ன கேட்டாங்க. நான் வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டியான்னு நான் கேட்பேன். அப்போ அவங்க என்ன சாப்பிட்டியான்னு கேட்டுட்டு 50 ரூபாயை தலையில் வச்சு எனக்கு கொடுத்துட்டு போனாங்க. அதில் வந்து 30 ரூபாய்க்கு இட்லி வாங்கிட்டு தண்ணி பாட்டில் வாங்கி நான் சாப்பிட்டேன். அந்த டைமில் ஒரு கட்டத்தில் அவங்க வந்து போட்டதுக்குரியவங்க. அவங்க வந்து கத்துறாங்க, கோபப்படுறாங்கன்னா, ஒரு வீட்டில் அடம் பிடிக்கிற குழந்தைகளை என்ன பண்ணுவோம், ரொம்ப அடம் பிடிச்சி என்ன பண்ணுவோம், திட்டுவோம். அது நம்மளை கவனிக்க வைக்கும், அட்டன்சிங் பண்ணோம், குறும்பு ரொம்ப பண்ணோம், குறும்பு பண்ணி நாம் இருக்கோம் அப்படின்னு நிரூபிக்கும். அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க கோபுரம்.